தமிழக அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தமிழக தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவ் ஆகியோர் ஆளுநரை சந்தித்துவிட்டு மீண்டும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியறையில் இருக்கும் செய்தியாளர் தியாகச்சமலிடம் தொடர்ந்து பேசலாம். செமல், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளாக பல இருக்கின்றன. அதில் ஒன்றாக ராகுல் காந்தியின் அப்பல்லோ வருகை. அதன் பின்பு இன்று மதியம் ஆளுநரை தமிழக தலைமைச் செயலாளர் ஒருமுறை சந்தித்திருக்கிறார். தற்போது அரை மணி நேரத்திற்கு முன்பாக 2 அமைச்சர்களும் ஆளுநரை சந்தித்திருக்கின்றனர். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? திவ்யா, முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகே அவரை பார்ப்பதற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான அப்பல்லோ மருத்துவமனை வந்து சென்றிருந்தார்கள். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். மத்திய அமைச்சர்கள் வந்து சென்றிருந்தார்கள். ஆளுநர் பொறுப்பு வைக்கக்கூடிய திரு வித்யாசாகர் ராவ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்று மருத்துவர்களிடம் முதலமைச்சர் அளிக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்திருந்தார். இப்படி ஒரு தருணத்தில் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் வருகை என்பது அமைந்திருந்தது. அவர் முதலமைச்சர் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருப்பதாகவும், தனது நம்பிக்கையை முதலமைச்சருக்கு அளிப்பதற்காகவும், தனது தரப்பிலான நம்பிக்கைகளை முதலமைச்சரிடம் வழங்குவதற்காகவும் இங்கு வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக அந்த சந்திப்பு பார்க்கப்பட்டது. தற்போது மூத்த அமைச்சர்கள் இருவர் ஆளுநரை சென்று சந்தித்திருப்பது, அதுவும் தலைமைச் செயலாளரோடு சேர்ந்து ஆளுநரை சென்று சந்தித்திருப்பது ஒரு முக்கியமான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் இன்னும் நீண்ட நாட்களுக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுக்க வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இதுபோன்ற நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள், இதுவரை நடந்து வரக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகள், நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பவை குறித்து ஆளுநர் அமைச்சர்களை அழைத்து பேசுவது என்பது ஒரு நிர்வாக ரீதியிலான அலுவல் ரீதியான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு நடவடிக்கையாகவும் இதை நாம் பார்க்கலாம். இல்லையேல் பல்வேறு யூகங்கள் ஆங்காங்கே சொல்லப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக அவை எதுவும் இதுவரை வராத காரணத்தால் நம்மால் அதை பகிரக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இருந்த போதிலும் ஏதேனும் முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் வெளியாகலாம் என்கிற ஒரு வாய்ப்பும் தற்போது இருந்து வருகிறது. ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பு குறித்து அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை வரக்கூடிய செய்திக்குறிப்புக்கு பிறகே நாம் விஷயங்களை நம்மால் சொல்ல முடியும். திவ்யா, தற்போது நமது செய்தியாளர் ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஆளுநரை சந்தித்த பிறகு தலைமைச் செயலாளர் மற்றும் இந்த 2 மூத்த அமைச்சர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு மீண்டும் வந்து விட்டார்களா? அங்கு வேறு எந்தெந்த அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள்? அப்பல்லோ மருத்துவமனை கள நிலவரம் என்ன? செம்மல், தற்போது ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு மூத்த அமைச்சர்களான பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ், இந்த மூவர் இன்னும் தற்போது வரை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரவில்லை. அவரோட வருகைக்காகத்தான் தற்போது அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்ற அமைச்சர்களை பொறுத்தவரை தற்போதுதான் கடம்பூர் ராஜு, அதே போல உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்போது மருத்துவமனைக்கு உள்ளே சென்றுள்ளார்கள். ஏற்கனவே அமைச்சர்களான வளர்மதி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஏற்கனவே உள்ளேதான் உள்ளார்கள். பெரும்பாலான அமைச்சர்கள் தற்போது அப்பல்லோ மருத்துவமனைக்கு உள்ளேதான் உள்ளார்கள். தற்போதைய நிலையில் அதிக அளவில் அதிமுக தொண்டர்களும் மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே குழுமியுள்ளார்கள். இங்கிருக்கும் கள நிலவரத்தை பொறுத்தவரை தற்போது பாதுகாப்பு பணியானது அதிக அளவில் போடப்பட்டுள்ளது. நிச்சயமாக இன்று மதியத்துக்கு மேலாகவே தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முக்கிய அலுவலர்கள், அதாவது நிகழ்வுகள் தான் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது. அதாவது தமிழக அரசின் நிர்வாக ரீதியான பல்வேறு விஷயங்கள் குறித்து சந்திப்பாக கூட இந்த தலைமைச் செயலர் மற்றும் ஆளுநருடன் சந்திப்பு என்பது நிர்வாக ரீதியான சந்திப்பாக இருக்கலாம். அடுத்ததாக தமிழக அரசு இது போன்ற ஒரு விஷயத்தை கையாள போகிறது என்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் அந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளலாம் என்ற தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மீண்டும் அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது மதியம் 1 மணி அளவில் சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு 5 மணிக்கு நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் வருகிறார். அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்து நேரடியாக தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் உள்ளிட்ட அந்த மூத்த அமைச்சர்களும் தற்போது சந்தித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனினும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் பல்வேறு விஷயமான தகவல்கள் நமக்கு கிடைத்தாலும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையோ செய்தி குறிப்போ வந்த பிறகுதான் இது எந்த மாதிரியான ஒரு சந்திப்பாக இருந்தது என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்க முடியும். சமல், ஸ்டாலின், பிற விஷயங்கள் இன்று அப்பல்லோ மருத்துவமனையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வந்தது ஒரு முக்கிய வருகையாக பார்க்கப்பட்டாலும் அங்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? பல்வேறு பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடைபெற்றதை நாம் அறிந்து வருகிறோம். தற்போதைய சூழல் அங்கு இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் எப்படி இருக்கிறது? இது போன்ற சந்திப்புகள் குறித்து அங்கு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மத்தியில் என்ன வகையாக பேச்சுக்கள் எல்லாம் பேசப்படுகின்றன? ஸ்டாலின்,
செம்மல், அதாவது அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் உள்ளது. அவர் விரைவாக திரும்ப வேண்டும் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறார்கள். இன்று மாலை கூட மகளிர் அணி சார்பில், அதிமுகவின் மகளிர் அணி சார்பில் பல்வேறு விதமான முக்கிய பூஜைகள் அதிமுக அப்போலோ மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே நடைபெற்றது. இது போன்ற தினந்தோறும் பல்வேறு விதமான முக்கிய அம்சங்களை அதிமுக தொண்டர்கள் நிகழ்த்தி வருகிறார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவர்களுடைய ஒரே நம்பிக்கை நிச்சயமாக தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா விரைவில் பூர்ண குணமடைந்து வீடு திரும்புவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நம்பிக்கையுடன் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு டி சுரேஷ்குமார் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். திரு சுரேஷ்குமார், இன்றைய சந்திப்பு என்பது, அதாவது 2 முறை தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்திக்கிறார், 2 மூத்த அமைச்சர்கள் சென்று அரை மணி நேரத்துக்கு மேல் சந்தித்து வருகிறார்கள். அப்போலோ மருத்துவமனையிலும் அமைச்சர்களிடையே முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருவதாக செய்திகள் எல்லாம் வரக்கூடியதை ஒட்டுமொத்தமாக கோர்த்து பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நீங்க எந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்றீங்க? அதாவது நேற்றுக்கு அப்போலோல இருந்து ஒரு புல்லட்டின் என்ன சொன்னாங்கன்னாக்கா, முதல்வர் பூர்ண குணமடைய வேண்டியதுக்கு நீண்ட நாட்கள் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையிலே இருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக தான் இன்றைய நடந்த அந்த நிகழ்வுகளை நான் பார்க்கிறேன். தலைமைச் செயலரும் மந்திரிகளும் இப்ப மூத்த அமைச்சர்களும் இன்று கவர்னரை பார்த்தது அநேகமாக அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது முடிவு பண்றதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா இப்போ முதல்வர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவரால் டே டு டே அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆக இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி நடத்துவது, அதை யார் நடத்துவது என்பது குறித்த ஆலோசனை நடைபெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுல குறிப்பாக என்னன்னாக்கா, அடுத்தது ஒரு மூத்த அமைச்சரை, முதல்வருடைய பொறுப்பை அவர் நிறைவேற்றலாம் என்ற ஒரு உத்தரவு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு சுரேஷ்குமார், இணைப்பில் உங்க கருத்துக்களை பண்ணதற்கு நன்றி. திவ்யா, இது போன்ற பல்வேறு தகவல்கள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு வருகின்றன. ஆனால் என்ன மாதிரியான இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆளுநர் மாளிகையில் வரக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாகவே தெரிய வரும். திவ்யா, அது குறித்த செய்தியில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இனி உங்களிடம். தமிழக அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தமிழக தலைமைச் செயலாளர் ராம மோகன ராவ் ஆகியோர் தற்போது தமிழக ஆளுநரை சந்தித்துவிட்டு மீண்டும் திரும்பியுள்ளனர். இது குறித்த உங்கள் இருவருடைய தகவல்களுக்கும் நன்றி.